அருட்பெரும் ஜோதி. கேட்டது கிடைக்க, நினைத்தது நடக்க சோடசக்கலை. அதுவும் செவ்வாய்க்கிழமை மாலை வரக்கூடிய சோடசக்கலையில் யார் ஒருவர் குலதெய்வத்தை வேண்டி தனக்கு வேணுங்கிற பணத்தை கேட்குறாங்களோ அவர்கள் குலதெய்வம் அவர்களுக்கு அருள்வார்கள். உங்களுக்கும் உங்கள் குலதெய்வம் அருள வேண்டும், பொருளை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். உங்கள் குலதெய்வத்தை பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 16 லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து ட்ரினிட்டி என்கின்ற தெய்வத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்வது நினைப்பது அப்படியே நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம். வரும் அமாவாசை சரியாக திங்கட்கிழமை மாலை 6:53க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை 4:33க்கு முடியுது. சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை 3:33 5:33க்கு வருகிறது. இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை பரப்பி சென்ட்ரலில் நெய்யகள் விளக்கு ஏற்றி உங்களோட ஒரே ஒரு பண வேண்டுதல், எனக்கு 1 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும்னு ஒரு பிரியாணி இலையில் பேலீஃபில் எழுதி புனுகும் மஞ்சளும் தடவி அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அந்த தீபத்தை நீங்கள் பார்த்து ஓம் ரிங் வசி வசி என்கின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். எழுதி வச்சிருக்கக்கூடிய பணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு, கிடச்சிருச்சு, நடந்துருச்சு, நன்றி அப்படிங்கிற எண்ண உணர்வில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு அந்த கீழக்கக்கூடிய அரிசியெல்லாம் 2 கையில் எடுத்து மனமாற உங்களோட குலதெய்வத்திற்கு, உங்களோட முன்னோர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றிகள் கோடி அப்படின்னு வேண்டிட்டு இந்த அரிசியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கிழக்கு திசையில் தூவி விடுங்க. இதைய யார் ஒருவர் வரும் செவ்வாய்க்கிழமை அமாவாசை சோடசக்கலைக்கு செய்கிறார்களோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்த அமாவாசை ஆடி அமாவாசை, இது ஆணி அமாவாசை. ஆடி அமாவாசைக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய பணம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வளம் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்றைய தினத்தை பயன்படுத்தி கொள்கிறவங்களை வாழ்க்கை படிப்படியாக முன்னேறுவதை கண்கூடாக பார்த்துக்க முடியும். எந்த ஊரில் இருந்தாலும் நான் சொன்ன அந்த லோக்கல் டைமில் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கேரண்டி. உங்களுக்கு நல்லது நடக்கட்டும், வாழ்க. அதற்கு அடுத்த நாளிலிருந்து சரியாக வராகி நவராத்திரி தொடங்குது. அதை பற்றியான பதிவை நான் அடுத்த வீடியோவில் அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்தி 9 நாட்களும் வராகி அம்மனை எப்படி வழிபடணும் எளிய முறையிலையும் நான் சொல்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாழ்க. வரும் சரியாக ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சென்னை வருகிறேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சோடசக்கலை நேரத்திலிருந்து நான் ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற கடன் பிரச்சனை தீர்க்க, கடன் தரித்திரத்தை தீர்க்க, பணபயத்தை தீர்க்க வாட்ஸ்அப் பயிற்சி நடத்துகிறேன். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட ஒவ்வொரு வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனிநபர் ஆலோசனைகளை வாட்ஸ்அப்லேயும் நேரடியாக வழங்கிட்டு இருக்கோம். என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு கொங்கணசித்தரின் குரு பூஜை செய்து இரவு நேர கொங்கணசித்தரின் பொன்னூதி மாமலைக்கு யாத்திரை செல்ல இருக்கின்றோம். என்னுடன் நீங்களும் யாத்திரை வர வேண்டும், சத்யநாராயண பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி நன்றி நன்றிகள் கோடி.